ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற தகவல் ரொம்பவே முக்கியமானது. கஃபாலா ட்ரான்ஸ்ஃபர், அதாவது கம்பெனி சேஞ்ச் எப்படி ஈஸியாக செய்யலாம், கிவா மூலம் அக்செப்ட் ஆகலைன்னா என்ன பண்ணலாம், ஆஃப்லைனில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம முழு விவரத்தோட பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சவுதியில் கஃபாலா ட்ரான்ஸ்ஃபர் எடுக்க 2 மெயின் கண்டிஷன் இருக்கணும். கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகணும், அப்படி இல்லைன்னா இகாமா எக்ஸ்பைரி ஆகணும். இந்த 2ல் ஒரு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகணும். 2மே வேலிடாக இருந்தால் ஆன்லைன்லவும் முடியாது, ஆஃப்லைன்லையும் முடியாது. அந்த கேஸில் கம்பெனி பெர்மிஷன் தேவை. இப்போ கிவா ஆன்லைன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். புதிய கம்பெனி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிவாவில் ரெக்வஸ்ட் அனுப்பும். நீங்கள் என்ன பண்ணணும்னா லாகின் பண்ணி அக்செப்ட் பண்ணணும். ப்ராப்ளம் எங்கே வருதுன்னு தெரியுமா? அக்செப்ட் ஆகாமல் ரிஜெக்ட் ஆகுது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வேலிடாக இருக்கும், இகாமா வேலிடாக இருக்கும். அதனால தான் அக்செப்ட் ஆகாது. இப்போ ஆஃப்லைன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். இது ஒரு பவர்ஃபுல் மெத்தட் தான். ஆன்லைனில் ஒர்க் ஆகலைன்னா டென்ஷன் ஆகாதீங்க. ஆஃப்லைனில் ஒரு ஸ்ட்ராங் மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஓல்டு கம்பெனியில் இகாமா காப்பி, பாஸ்போர்ட் காப்பி, விசா காப்பி எல்லாமே ரெடி பண்ணுங்க. நியூ கம்பெனியோட ஆஃபர் லெட்டர் இல்லைன்னா அக்ரிமெண்ட், கம்பெனி டீடைல்ஸ், இது எல்லாமே 2 ஃபைல்ஸா செப்பரேட்டா ரெடி பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பத்தி பார்க்கலாம். ஜவாசத் இல்லைன்னா லேபர் ஆஃபீஸ்க்கு போங்க. டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுங்க. அங்க இருக்க ஆஃபீஸர்கிட்ட சொல்லுங்க, ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் ஆகல, ஆஃப்லைன் ப்ராசஸ் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த டிரான்ஸ்ஃபருக்கான ப்ராசஸிங் டைம் பாத்தீங்கன்னா 3 நாள்ல இருந்து 20 நாள் வரை ஆகும். அதுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த பகுதியை கவனமா கேளுங்க. டிரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் ஆகும் வரை ஓல்டு கம்பெனிக்கு நீங்க போக கூடாது. மொபைல் கொடுக்காதீங்க. கண்ணை மூடிட்டு சைன் போடாதீங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ்லயும். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஃபேக் லோன் கேஸ் போடலாம், பிளாக்மெயில் பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர் கேன்சல் ஆகலாம். அதனால கேர்ஃபுல்லா இருங்க. டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் இகாமால ஸ்பான்சர் நேம் சேஞ்ச் ஆனதும் ஓல்டு கம்பெனிக்கு செல்லலாம். 15 நாள் நோட்டீஸ் கொடுக்கறேன்னு சொல்லுங்க. அந்த 15 நாள் வேலை முடிச்சு நியூ கம்பெனில ஜாயின் பண்ணலாம். சவுதியில ஒரு ரூல் இருக்கு. நியூ கம்பெனி ரெடி ஆயிருந்தா டிரான்ஸ்ஃபர் பாசிபிள் தான். ஆனா சிஸ்டம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கு. அதனால ப்ராசஸ் சரியா ஃபாலோ பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.